இந்த பழைய எறும்ப மிதிச்சு மிதிச்சு எலும்பெல்லாம் இடம் மாறி போச்சா? நீ அந்த பொண்ணை பாக்கணுங்கிறக்காக என்னை காலையில 3:45 எழுப்பி இம்சை பண்றியடா. நீ தானடா என் லவ்வுக்கு ஆளினால். ஏன்டா உட்காந்துட்டீங்க? டயர்டா இருக்கா? இனிமே நான் ஒரு அடி எடுத்து வச்சா நெஞ்சு அடிச்சுக்கிட்டா. ஓடாதீங்க, நெஞ்சு அடிச்சுக்கோ. உனக்கு ஒண்ணு தெரியாதுடா, போடா தாத்தா, போடா போடா. தாத்தா, டெல்லி பார்ட்டி. டேய், அவன் முன்னால நெத்து பண்ண வண்டி நான் வச்சிருந்தா நான் நெத்து பண்ணுவேன். எப்படி? டேய், எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லையா? புறா. என் பிரச்சனை போயிருந்தா நீ போடா போடா. வண்டி வேணா ஒண்ணு போய் தரேன். போடா. அந்த பெருசுங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, நல்ல யங் மேன்ஸ்கள். சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவர் மிஸ்டர் அச்சுதன் நாயர், கேரளாவுல தியேட்டர் வச்சிருக்காரு. தேட்டரா? பக்கத்துல பச்சை பனியன் போட்டு ஒரு பாலிய இளைஞர் நிக்கிறாரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆந்திராவுல சர்க்கஸ் வச்சிருந்தாரு, இப்ப அனிமல்ஸ் வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. அனிமல்ஸா? குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவர் எக்ஸ் சர்வீஸ் மேன். டெல்லிக்கு பின்னாடி எல்லா ஸ்டேட்டும் மூச்சு வாங்கிட்டு இருக்கு போல் இருக்கு. இப்படி காலையில வாக்கின்னு வந்தீங்கன்னா எல்லா கிழவனும் இன்னும் 10 வருஷம் உயிரோட இருப்பான். ஹலோ ஜென்டில்மேன், அந்த இந்தியன் சைக்கிள் உங்களோட தானே? என்ன கேட்ட? ஏண்டா எங்க பர்சனாலிட்டி என்ன, எங்க ஸ்டேட்டஸ் என்ன, எங்களை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? சார் சாரி சார் சார் சாரி சார். ஏண்டா 2 டயர் 3 பைப் இருக்கு, அதுக்கு சைக்கிள் பேர் வச்சு அதுக்கு சொந்தக்காரன் நானா கேக்குறேன். அதுவும் யார உங்க கேக்குறேன். நீங்க தப்பா நினைக்கிறீங்க மேடம். சைக்கிள் எடுத்து போறான்டா. போனா போது அப்பா சொல்லி சமாளிக்கலாம். எப்படி? என்ன பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நாளைக்கு உங்களை லஞ்ச் கூப்பிடலாமான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாரி, நாளைக்கு மூலிகை பெட்ரோல் ராமர்பிள்ளை என்ட்ரி பண்றதுக்காக ராஜபாளையம் போறேன். சோ என்னால வர முடியாது. ஓ, போறீங்களா? ராஜபாளையமா? நாங்க பிறந்த ஊரே அதாங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். இளவனுக்கு பாரு யோகத்தை. நம்மளும் நாளைக்கு ராஜபாளையம் போறோம். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் தங்கி இருக்கிறதுனால எல்லா ரூமும் ஃபுல்லா இருக்கு சார். ஓ ஐ சி. இந்த ஹோட்டல்ல மொட்டை மாடின்னு ஒண்ணு இருக்குமே, அதுல படுத்துக்கலாமா? நோ நோ, அங்கெல்லாம் நாட் அலௌட். தேங்க்ஸ். வெல்கம். என்னடா நிலைமை எப்படி ஆகி போச்சு? அதான்டா Any எனக்கு புரியல. message? ஹாய் கன்ஸ். ஹாய். ஹாய் கங்கா, நீங்க எப்படிங்க? அதான் மூலிகை பெட்ரோல் ராமர்பிள்ளை என்ட்ரி பண்றதுக்காக வந்திருக்கேன். அம்மா நீங்க எப்படிங்க? நானும் சரி நீயே சொல்ற. அவர் தான் என்ட்ரி பண்ண வந்திருக்கோம். ரூம் இல்லன்ட்டாங்க, அதான் ஒண்ணும் புரியல. உங்களுக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் இல்லனா நீங்க ஏறுமே ஷேர் பண்ணிக்கலாமே. என்னது? உங்க ரூம்லயா? என்ன யோசிக்கிறீங்க? ஓகே ஓகே. அப்புறம் கிளம்பு. நீ அப்படியே இங்க ஓரமா படுத்துக்கோ, காலைல வந்து எழுப்பிடுறேன். 2 பேரும் சேர்த்தா Oh போறாங்க. no problem. Miss Martina, அது யாரு? he's Shiva and he's Vichu, both journalists. Hello. They didn't get any room, so I will share my room with Shiva. Can you share your room with Vichu? Oh, don't worry, he's a perfect gentleman. Okay, no problem. Let's go. Go. Come along. ஆஹா, வாழ்க்கையில இன்னைக்கு தாண்டா முத ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கரை பாத்துக்க. உனக்கு இங்கிலீஷ் மச்சம் இருக்குடா. Did you have your dinner? Oh, pleased. You are tired, you can sleep. அதுவும் பிடிச்சிட்டு. Finished? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியல. இருந்தாலும் இந்த ஜென்மத்துல உனக்கு எனக்கு லிங்க் இருக்குன்றது நல்லா புரியுது. இல்ல? What are you talking? அதுவும் பிடிச்சிட்டு இதுவும் பிடிச்சிட்டு. அப்பாடா. என்ன கல்ச்சர், இத்தாலி நாட்டு தக்காளி நீதாண்டி. இத்தாலி நாட்டு சந்தனமே. இந்த சாந்தனம் அழுவ விட்டோம்னா மதுரை மண்ணே மன்னிக்காதீ என் செல்ல. கங்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நீங்க என்ன கேட்டாலும் தப்பா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். கேளுங்க. எனக்கு ரூம் இல்லன்னு தெரிஞ்ச உடனே ஏ ரூம்ல வந்து தங்கிக்கணும் அசால்ட்டா சொல்லிட்டீங்களே. எனக்குள்ள ஒரு எல்லோ லைன் போட்டு வச்சிருக்கேன். அதை தாண்டி நான் போகவும் மாட்டேன், உள்ள வர அலோவ் பண்ணவும் மாட்டேன்.
அப்ப உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தாதான் அவங்க கூட பழகுவீங்க அப்படிதானே? ஆமா. ஏய் சிவா, இதான் நல்ல சந்தர்ப்பம். ஐ லவ் யூன்னு சொல்லிடு. சிவா, எனக்கு தூக்கம் வருது. உங்களுக்கு? ஆமாமா, எனக்கு தூக்கம் வருது. நான் இப்படி கீழே படுத்துக்கிறேன். கீழியா? சிவா, நீங்க மேலே படுத்துக்கலாம், எனக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் இல்ல. கங்கா, என்ன சொல்றீங்க? 2 பேரும் கட்டிலேயே படுத்துக்கலாம்னு சொல்றேன். இடம் இருக்குல்ல. நம்ம 2 பேரும் ஒரே கட்டிலையா? You? ஏங்க, என்னங்க நீங்க? ஐயோ, சாரி சிவா. தூக்கத்துல புரண்டு வந்துட்டேன் போல இருக்கு. என்னங்க எல்லோ லைன் கிரீன் லைன் ஏதோ சொன்னீங்க, அதெல்லாம் தாண்டி கடைசியில டேஞ்சர் லைனுக்கு வந்துட்டீங்க. அது டெல்லியில இருக்கும்போது பாட்டியை கட்டி புடிச்சிட்டு தான் தூங்குவேன். அந்த பழக்கத்துல தான் ஆமா, இப்படி. நானும் தூங்கும் போது எங்க அப்பாவை கட்டி புடிச்சு தான் தூங்குவேன். அந்த மாதிரி உங்களை கட்டி புடிச்சிருந்தா நிலைமை என்ன ஆகுறது? இங்க பாருங்க, நீங்க கட்டிலுக்கு அந்த பக்கம் படுங்க, நான் இந்த பக்கம் படுக்கிறேன். நம்ம 2 பேருக்கு நடுவுல இந்த பெட் தான் ஒயிட் லைன். மறுபடியும் குட் நைட் சிவா. குட் நைட் இல்லைங்க, இது மிட் நைட். பேச்சு பிள்ளைக்கும் தொழிலே சரிதானா என்னை பாருங்க ஐயா என்னை. காணா போனா நம்ம சைக்கிளு. என்னப்பா சைக்கிளை வச்சுட்டு காசு கேக்குறே, உன் சொந்த வண்டியா? இது எங்க பரம்பரை சொத்து சார். இந்த சைக்கிள்ல போய் தான் எங்க தாத்தா காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துகிட்டார். ஓஹோ, சரி. பரம்பரை சொத்தை விக்கிற அளவுக்கு அப்படி என்ன பெரிய நெருக்கடி? இமிடியேட்டா விழுப்புரம் போய் எங்க மாமா பொண்ணோட சினிமாவுக்கு போகணும். ரொம்ப தேவை. உடம்பு ஒண்ணுதான் சொந்தம், பாக்கி எல்லாம் அட்டைய போட்டது. வாட்சு மோதிரம் செயின் எல்லாம் ரேட்டு கொடுக்கறதானா? எல்லாம் நல்ல வேலை வந்தா கொடுக்கறது தான். சரி, இந்த வாட்சை கொடு. பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வா. கொடுத்துட்டு போங்க. இல்லப்பா, பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்காரு, அவர் இது மாதிரி பாரம்பரியமான சைக்கிள் தரமான வாட்ச் எல்லாம் வந்தா வாங்கிக்கிறேன்னாரு. யாருங்க அவரு? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் விட்டா விழுப்புரத்துல உப்பு சத்தியாகிரத்தை நான் தான் நடத்தினேன் போல இருக்கு. பயங்கரமான ஃப்ராடா இருக்கானே. Hi, black man. Come here. வரமாட்டேன். Come here. அன்னைக்கு வாங்கின உடனே மறக்க முடியல, மறுபடியுமா? Come here or I'll shoot you. துப்பாக்கி அடியா தாடி, சுட்டாலும் சுட்டுவாயா இட்டாலி. வந்துட்டமா, சுட்டாத, அவசரப்பட்டு சுட்டாத, சொன்னா கழி வேணாமா. Don't be afraid. I like you. I love you. Kiss me. முடியாது, சத்தியமா எங்க அப்பா சத்தியமா முடியாது. ஐயோ, அடி பாவி, துப்பாக்கியை காட்டி மிரட்டி முத்தம் கேட்கிறீ, இது நல்லாவா இருக்கு? என் தக்காளியே உன்னை மறக்கவே முடியலையே. ஏ சிவா, என்ன பலமான யோசனை? அது ஒண்ணுலடா வச்சு, அந்த டெல்லி பார்ட்டி மசியவே மாட்டேங்கிறாடா. நானும் பல டைப்பா லுக் விட்டு பாத்துட்டேன், என்னென்னமோ ரொமான்டிக்கா பண்ணியும் பாத்துட்டேன். அவகிட்ட ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகலடா. பொண்ணுக்கும் புகழ்ச்சிக்கும் மயங்காத பொம்பளையே நாட்டுல இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. என்னடா சொல்ல வர? வந்துட்டேன் கேளு. என்ன? நான் சொல்லி தர்ற மாதிரி கங்காவை வர்ணிச்சு அழகா ஒரு கவிதை எழுதுறேன். சரி, அந்த கவிதையை அவ அட்ரஸுக்கு போஸ்ட் பண்றேன். அத படிச்சவன் அவ கிறங்குவா, அருமையான கவிஞன்னு உன்னை நினைச்சு மயங்குவா. அதுக்கப்புறம் டெல்லியே உன் கையில தான். சொல்ற? ஏன்டா அப்படி பயமுறுத்துற? நிஜமா தான் சொல்றேன். ஆனா ஒரு விஷயம், என்ன? இந்த கவிதையை நான் தான் சொல்லி கொடுத்தேங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சுச்சுன்னா ரூட் மாறிடும். அப்புறம் டெல்லி என் கையில, உன் டெபாசிட் காலிலாம். ஓஹோ, இந்த மகருக்கு இப்படி ஒரு ஆசையா? போட்டான். நீ நம்ம அப்பனும் சேர்ந்து இந்த முகரை ரொம்ப கேவலப்படுத்துறீங்களா? பின்னால வருத்தப்படுவீங்க. சொல்றேன் கேட்டுக்க. சொல்ற? எழுது. டெல்லியில இருந்து தமிழகத்துக்கு புறப்பட்டு வந்த இளம் புயலே. ஆஹா, என்ன அருமையான ஓபனிங். உன் கண்கள் இருக்கிறது கருந்திராட்சை மாதிரி, உதடுகள் இருக்கிறது உறுத்தி வைத்த ஆரஞ்சு பழம் மாதிரி, உன் கழுத்து கத்திரிக்காய் போல் பளபளப்பானது. நாட்டுல எவனாவது ஒரு பொண்ணை பொடலங்கா கத்திரிக்கான்னு வர்ணிப்பானா? அவன் கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்ல வேலை செய்யறவனா இருப்பான். அப்ப அவன் எழுதின லெட்டருக்கு உங்க மனசுல எந்த ரியாக்ஷனுமே இல்லையா? முன்ன பின்ன தெரியாதவன் லவ் லெட்டர் எழுதுனா எப்படி இங்க ரியாக்ஷன் வரும்? ஒன்லி ஆக்ஷன் தான். ஒருவேளை நீங்க டெல்லியில வளர்ந்ததுனால தமிழ்நாட்டு காதல் பிடிக்காம போயிடுச்சோ? இப்படி பேர் கூட போடாம லெட்டர் எழுதுறதுதான் தமிழ்நாட்டு காதலா? சிவா, தமிழ்நாட்டு பொண்ணு டெல்லி பொண்ணுங்கிறது இல்ல. உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களுக்குமே
காதல், கல்யாணம், தாய்மை, இதுல எல்லாம் ஒரே தாட், ஒரே ஃபீலிங்ஸ் தான். அந்த லெட்டர் எழுதணுமா உங்களை தேடி இங்க வந்தானா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே கொஞ்சம் ரைட்ல திரும்பி பாருங்க. அந்த போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்து லெஃப்ட் ரைட் வாங்கி கம்பி என்ன வச்சிருவேன். லெட்டர்ல இருந்து கைரேகை கூட எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்க, அப்ப நான் கிளம்புறேன். கொஞ்சம் அவனை பிடிக்க ஹெல்ப் பண்ணுங்களேன். இல்லீங்க, சைதாப்பேட்டைக்கு வசூல் பண்ண போற இடத்துல எங்க அப்பாவை ரவுடிங்க புடிச்சு கட்டி வச்சுட்டாங்க. அவரை காப்பாத்தான் போயிட்டு இருந்தேன். உங்களை பார்த்த உடனே அதை மறந்துட்டேன். புறப்படுங்க. டேஞ்சர் பார்ட்டியா இருக்கல. ரோட்ல நிக்கிற போலீஸ காட்டுறதுக்கு இப்படி பயந்து எஸ்கேப் ஆகுறீங்களா? இப்பதான் புரியுது லெட்டர் யார் எழுதுனான்னு. டேய், இனிமே என் காதலுக்கு நீ எந்த பிளானும் கொடுக்க வேணாம். நானே என் சொந்த பிரெயினை யூஸ் பண்ணி ஒரு ஐடியா பண்ணிட்டேன். என் காதலை எப்படி கரை சேர்க்கணும் எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் பண்ண வேணாம். ஓகே? சிவா, காதல்னா போலீஸ், பில்லு, ரவுடி, கோர்ட்டு, ஜட்ஜு அப்படி இப்படின்னு இருக்கு தண்டா செய்யணும். இதெல்லாம் சமாளிக்கணும். இதுக்கெல்லாம் பயந்து டென்ஷன் வரப்படாது. விசிலுக்கு பிறந்தானே சொல்லிட்டு இருக்க. அங்கிள் அங்கிள் என் விசில கொடுங்க அங்கிள். அங்கிள் எங்க டேய் குடுறா. டேய் குடுறா. அங்கிள் அங்கிள் என் விசில கொடுங்க அங்கிள். அங்கிள் என்னடா? டேய் விசில முழுங்கிட்டியா? கக்கு. டேய் டேய் இனி விசில் வாய் வழியா வெளியில வர மாதிரி தெரியல. வேற வழியா வர வச்சிடலாம்டா. வா பாட சீக்கிரம். நடுவுல எங்கேயாவது மாட்டிக்கு போகுது. மெதுவா மெதுவா மெதுவா. டேய் பாத்து மூச்சு விடுறா. நின்ற போது ஏங்க இந்த பழத்தை எடுத்துக்கிறேன். டேய் 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 இந்த பழத்தை நான் சொல்ற வரைக்கும் அடி அடி, நிறுத்தாம அடி. 5 நிமிஷத்துல ரிசல்ட் தெரியும் பாரு. டேய் விசில் தள்ளி விடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த விசில் கேப்ல முழுங்க. இந்த அடி அப்படி 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 அடி அப்படி அடி அப்படியே முழுங்கடா. புடி 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 புடி. பாரு கொஞ்ச நேரத்துல தெரியும் பாரு. விசில் சவுண்ட் நின்று போச்சுடா. அப்ப வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏதோ ஃபீலிங் வர மாதிரி இருக்குமே. ஆமா 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 இங்கதான் இருக்கு. அப்படியே போய் வெளியே அனுப்பி வா. போடா போ. பாத்து போடா. வழியில ஏதாவது அசிங்கம் பண்ணாத. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சுடா. இது சென்னை சிட்டியோட மெட்ரோ வாட்டர் பைப்லைன் பிளான். இந்த பைப்லைன்ல நாம பெட்ரோலை மிக்ஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஆர்டிஎக்ஸ் பாமையும் கரெக்டா பிக்ஸ் பண்ணா நாம நினைச்சபடி மெட்ராஸ்ல இருக்கிற 5 இடமும் பீஸ் பீஸ் ஆயிடும். சோ இன்னைக்கு நைட் 2 மணிக்கு இந்த பிளான நம்ம ஒர்க் அவுட் பண்றோம். ஓகே ஓகே. Somebody is watching us. Go and kill them. Go fast. என்ன துப்பாக்கி? ஏய் வெளிய வாடா. எது வெளியே வரவா? இருப்பா கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, முடிச்சு வந்துடுறப்பா. இரு வர 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 இரு. நான் என்ன தப்பு பண்ண? கக்கிஸ் பண்ணது குத்தமா? சொல்லு. ஐயோ தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் முக்கிய நகரங்களை வெடிவைத்து அழிக்க இருந்த தீவிரவாத கும்பல் ஒன்று நேற்று சென்னை நகரில் வெடிவைத்து அழிக்க இருந்தது. இந்த நாசவேலையை செய்ய முயன்ற KR பாபு என்பவனை பத்திரிகை துறையைச் சார்ந்த சிவா விச்சு என்பவர்கள் மடக்கி பிடித்தனர். இந்த 2 இளைஞர்களின் துணிச்சலை தமிழக அரசு மிகவும் பாராட்டியுள்ளது. இவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான மத்திய அரசின் மகாவீர் விருது வழங்க சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. பார்ட்டி என்ன இன்வால்மெண்டோட நம்ம நீச வாசிக்குது பாருடா. அதை விடுறா. கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி தீவிரவாதியில புடிச்சது நானு. ஆமா, அதுல உனக்கும் சேர்த்து அவார்டு கொடுக்குறான்றதுதான் கொஞ்சம் கொடுமையா இருக்கு. என்னடா கொடுமை? கஷ்டப்பட்டு நான் விசில முழுங்கனா உன் ஃபைட்டுக்கு எங்கடா வேல்யூ? அந்த நேரத்துல விசில் வெளில வரதுக்கு ஐடியா கொடுத்தது யாரு? வாழைப்பழம் வாங்கி கொடுத்தது ஒரு பெரிய மேட்டர். அப்பா அது ஒரு பெரிய மேட்டரா? சரி விடுறா, சரி விடு. ஒத்துக்கிறேன் போடா. ஆமா, இந்த கவர்மெண்ட் அவார்ட பிரைவேட்ல வித்தா என்ன விலை போகும்? அப்பா புத்தி உனக்கு அப்படியே இருக்குடா. டேய் விச்சு, இந்த ஒரு விஷயத்திலேயே பார்ட்டி நம்ம வீரத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிச்சு. ஆமா, இத வச்சே அவளை மடக்கிட வேண்டியதான். வெரி குட். கை கொடு. என்னடா மடங்கிருச்சு? சிவா, தமிழ்நாட்டு பொண்ணு டெல்லி பொண்ணுங்கிறது இல்ல. உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களுக்குமே
காதல், கல்யாணம், தாய்மை இதுல எல்லாம் ஒரே தாட், ஒரே ஃபீலிங்ஸ் தான். பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் சிவா. என்ன இந்த அளவுக்கு இமேஜ் பண்ணி வச்சிருக்கியா? நாளைக்கு ஒண்ணு என்ன பண்றேன் பாரு. என்னடா ஒரு ஃபிகர் படைய வருது? ஆல்பம் அனுப்பி இருந்தீல, அதான் லேடி அடியால அனுப்பியிருக்கா போல இருக்கு. ஐயோ, பக்கத்துல வந்தா தெரியும், கொஞ்சம் பொறுமையா இரு பாப்போம். ஹலோ, ஹலோ, உங்க கையை கொஞ்சம் நீட்டுறீங்களா? கையவா? எதுக்கு? ராக்கி கட்டணும். ராக்கி? ராக்கி தானே? கட்டுங்க கட்டுங்க, நல்லா டைட்டா கட்டுங்க. ஏய் ஏய் ராக்கிடா. இருக்கட்டும்டா, இப்ப என்ன ஜாக்கிவா கட்டுறாங்க அவங்க? ஏன்டா நீங்க நல்லா கட்டுங்க, செல்லங்க. ஆள் கொண்ட கூட கட்டுங்க, நிறைய இடம் இருக்கு. ஏன் ராஜா, கட்டுங்க கட்டுங்க, நல்லா கட்டுங்க. நல்லா இருங்க, கனவு கண்ணிகளா நல்லா இருங்க. டேய் சிவா, இந்த ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணை லவ் பண்றதுக்காக எவ்வளவு பந்தா கட்டிட்டு அலைஞ்ச. இப்ப பாத்தியாடா, குறுப்பா வந்து கலர் கலரா கலர் கலரா அங்கங்க லவ் கரையாளமா கட்டி வச்சிருக்காங்க. நெத்திய விட்டு வைக்கிறடா நெத்திய. டேய், இதுக்கு ஸ்டார் சைஸ்ல அங்கங்க மச்சம் வேணும்டா. மச்சான் மச்சான் எதுக்கு? அவங்களுக்கு எல்லாம் அண்ணனா இருக்கா? எது அண்ணனா? ஆமாடா கண்ணா, எந்தெந்த பொண்ணுங்க உன் கையில இந்த ராக்கிய கட்டினாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ அண்ணன் முறை ஆயிட்ட. என்ன சொல்ற? புரியல? அவங்க எல்லாருக்கும் நீ ஒரே அண்ணன். அப்ப இவங்க எல்லாம் எனக்கு தகச்சியா? மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அண்ணமே. நிறுத்தா, என்ன ஃபீலிங்க? சரி சரி சரி, அதான் அப்பயே சொன்ன, கேட்டியா நீ? கங்காடா. ஏய் சிவா, என் பாவம் ஒண்ணு சும்மா அவள பாத்தியாரா? கையில ராக்கியோட கங்கா உன்னைத்தான் தேடி வர்றான். உன் கையில கட்ட போறா, உன்னை அண்ணனு கூப்பிட போறா. உன் கனவெல்லாம் ரிவர்ஸ்ல போகுதுடா. நீயும் பேத்தாச பாட்டு பாடத்தான் போற. லவ்வுக்காக நான் பட்ட கஷ்டமெல்லாம் அவ கொண்டு வர ஒரு ஜார் நூல்ல போகுதுடா. நடக்கட்டும், மறுபடியும் உன்னை தங்கச்சியோட மீட் பண்றேன். பார்த்தாப்பா. உடம்பு சரியில்லை, லீவ் போடுனா கேக்குறியா நீ? ஐம் வெரி சாரி சிவா, இந்த தஞ்சாவூர் ப்ரோக்ராம் நான் தான் பண்ணி ஆகணும். லீவ் போட முடியாது. கங்கா, நீ வர வரைக்கும் அழியாத மாதிரி அழுத்தமா ஒரு கூட. ஐயோ, யாரும் பார்க்க போறாங்க. ஏய், யாருப்பா பாக்குறது? ஏய், போங்க. ஹலோ, போய் வேலை பாருங்க. போங்க போங்க போங்க. எல்லாம் போயிட்டாங்க, இப்ப கூட. இது பஸ் வந்துச்சு, இறங்களா? சீக்கிரம் திரும்பி வந்துரு. ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே வந்துடுறேன்.
Bye. பாய். Have a nice journey. Bye.